இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் என்பது சாதாரண மசோதாவைப் போல எளிதாக நிறைவேற்றப்படும் ஒன்றல்ல. நாடாளுமன்றத்தில் பரந்த அளவிலான ஆதரவு அவசியம் என்பதால் எண்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் நடைபெறும் அரசியல் வியூகங்களும் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகின்றன. எந்த கூட்டணி யாருடன் கைகோர்க்கிறது, யார் ஆதரவை வாபஸ் பெறுகிறார்கள், யார் வாக்களிக்காமல் விலகி நிற்கிறார்கள், எந்த கட்சிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பதெல்லாம் அரசியலமைப்பு திருத்தத்தின் வெற்றி அல்லது தோல்வியை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக மாறுகின்றன. சில நேரங்களில் ஒரு சில எம்பிக்களின் ஆதரவே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருத்தத்தை முன்னேற்றவும் அல்லது அதை முடக்கி நிறுத்தவும் காரணமாக அமையக்கூடும். அதனால் ஒவ்வொரு வாக்கும் அரசியல் ரீதியாக மிகுந்த மதிப்பை பெறுகிறது. வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்களில் இந்த அரசியல் கணக்கீடுகள் இன்னும் தீவிரமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க 3/2 பங்கு பெரும்பான்மையை மிக நெருங்கி வந்துவிட்டது. டெல்லியின் அரசியல் வட்டாரங்களை பார்க்கும்போது ஆளும் கூட்டணிக்கு இனிதான் உண்மையான ஆட்டமே ஆரம்பம் என்பது போல களம் மணல் பருகிறது. தொகுதி மறுவரையறை, மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகும் அமைச்சர்களை நீக்கும் 130வது சட்டத்திருத்தம் என பல முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற இந்த சிறப்பு பெரும்பான்மை தற்போதைய அரசுக்கு கட்டாயம் தேவை. 540 இடங்களை கொண்ட மக்களவையில் இதற்கு 360 வாக்குகள் வேண்டும். கடந்த ஏப்ரல் வாக்கெடுப்பில் 298 வாக்குகள் மட்டுமே பெற்று என்டிஏ கூட்டணி சற்றே பின்னடைவை சந்தித்தது. ஆனால் ஜூன் மாதத்தில் நடந்த அதிரடி அரசியல் திருப்பங்கள் நாடாளுமன்ற சமன்பாடுகளை தலைகீழாக மாற்றியுள்ளன. திரிணாமுல் காங்கிரசின் 20 அதிருப்தி எம்பிக்கள் உடைந்ததும், சிவசேனாவின் 6 எம்பிக்கள் ஷிண்டே முகாமிற்கு தாவியதும் ஆளும் கூட்டணியின் பலத்தை 319ஆக உயர்த்தியுள்ளது. இன்னும் தேவைப்படும் அந்த 41 வாக்குகளை பிடிக்கத்தான் இப்போது மெகா வியூகம் தயாராகி வருகிறது. நாடாளுமன்ற விதிகளின்படி திமுக, என்சிபி போன்ற எதிர்க்கட்சிகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தால் பெரும்பான்மை இலக்கு 360லிருந்து சட்டென 330ஆக குறைந்துவிடும். அந்த சூழலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சைகளின் ஆதரவோடு வெறும் 2 கூடுதல் வாக்குகளை பெற்றால் கூட ஆளும் அரசு நினைத்ததை சாதித்துவிட முடியும். மறுபுறம் மாநிலங்களவையிலும் ஆம் ஆத்மியின் 7 முன்னாள் எம்பிக்கள் பாஜகவில் இணைந்ததால் என்டிஏவின் பலம் 140ஐ நெருங்கி எதிர்க்கட்சிகளை விட பல மடங்கு வலுவாக உள்ளது. நாடாளுமன்றத்தில் நீண்டகாலமாக முடங்கி கிடக்கும் சட்டங்களை நிறைவேற்ற எண்களை தாண்டி ஆளும் கூட்டணி வீசும் இந்த செக்மேட் அரசியல் வியூகங்களால் இந்திய அரசியல் களம் இப்போது உச்சகட்ட விறுவிறுப்பில் நகர்கிறது.